அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தா இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவரை புகழ்வதற்காக, போற்றுவதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவை மட்டும், கடவுளை மட்டும் கடவுளாக நாம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அதுக்கு அல்லாஹ் நமக்கு மாபெரும் அருளும் கிருபையும் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அதே சமயத்துல நாம உலகத்துல பல மில்லியன் கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில நம்ம நல்லா தேர்ந்தெடுத்து இந்த சன்னடத்துல நமக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறாரு. அல்லாவுடைய வார்த்தைகளான இந்த அல்குரான் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குரானை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நமக்கு அல்லாஹ் ஒரு தெளிவான அறிதலை புரிந்து கொள்ளுதலை வழங்கியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவுடைய இந்த வார்த்தைகளான அல்குரான் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அது நம்ம தொடர்ச்சியா பல வசனங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வருஷம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஒரு 16வது அத்தியாயம், சூரத்து நஹ்ல், தேனி என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்துல சில வசனத்தை பார்ப்போம். இங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரத்து நஹ்ல், தேனி. நம்ம எல்லாமே அறிஞ்ச ஒரு விஷயம் தான். தேனி அப்படிங்கிறது தேனியை பற்றி அல்லாஹ் இந்த நிறைய சொல்லியிருக்கிறாரு. அது உருவாக்கக்கூடிய தேனை பத்தியும் சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய மகத்துவம், மருத்துவம் நிறைந்த ஒரு மருந்தா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில இந்த சூறாக்குள்ள ஒரு வசனம் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 14 பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய படைப்புகள்ல நமக்கு நிறைய விளக்குறாரு. அவருடைய சான்றை நாம இருப்பதற்காக, ஒரு எத்தகையவர், எவ்வளவு மகத்தானவர், எவ்வளவு சக்தி உள்ளவர் அப்படிங்கிறது வெளிப்படுத்தும் முகமாக பல வசனங்கள் குரான் இருக்குது. அதுல ஒண்ணு இன்னைக்கு நாம 16ல 13 எப்படி அந்த தொடங்குது வசனம்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மேலும் உங்களுக்காக பூமியின் மீது பல்வேறு நிறங்கள் கொண்ட பொருள்களையும் அவர் படைத்தார். கவனத்தில் கொள்ளும் மக்களுக்கு இது ஒரு போதிய சான்றாகும் அப்படின்னு ஒரு 2 வரிகள் அல்லாஹ் சொல்றார். நமக்காக இந்த பூமியில பல நிறங்கள் கொண்ட பொருள்கள் சொல்றார். நாம ஒரு காணக்கூடிய மனிதனா இருந்தா நம்ம முன்னாலே நிறைய கலர்களை பார்க்கிறோம். அது நிலமா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு படைப்பா இருக்கட்டும், ஒரு விற்பனை பொருளா இருக்கட்டும், நம்ம உண்ணக்கூடிய உணவா இருக்கட்டும், அல்லது நடமாடக்கூடிய விலங்குகளா இருக்கட்டும், எதுவுமே ஒன்னோட ஒண்ணு ஒத்ததா இல்லை, வெவ்வேறு நிறங்கள் கொண்டதா அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அது அவருடைய சான்று. நம்மளால யோசிக்கவே முடியாது. நம்மளால கலர்னு சொன்ன அன்னைக்கு பச்சை மஞ்சள் எழுதிட்டே போக முடியும். அதுக்கு நிறையலாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த சிஸ்டம்ல பார்த்தோம்னா கலர் மொத்தமா ஒரு ரெட்டு போட்டிருப்பாங்க. அந்த சிகப்பையே 100 பிரிச்சு காட்டுவோம். இன்னும் சொல்லப்போ அதிகமா நான் தோராயமா சொல்றேன். அப்ப ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிறங்கள் கொண்டு, அந்த சிகப்புலயே பல நிறங்கள். ஒரு சின்ன ஒரு டிகிரில நம்ம கொஞ்சம் நம்ம மாற்றி வச்சோம்னா அது வெவ்வேறு கலரை காட்டக்கூடியதா இருக்கும். சிகப்புலயே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் கிடைக்கும். அவ்வளவு சிகப்புன்னு ஒண்ணு நம்ம குறிப்பிடுறோம். அதே 1000 பிரிக்கக்கூடிய அளவுல நம்ம அந்த கலர்களை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு வண்ணங்களை படைச்சவரா இருக்கிறாரு. அதை பத்தி நமக்கு எல்லாம் சொல்லும் போது உங்களுக்காகங்கிறார். நமக்காக தான் படிக்க, எதுக்கு நம்ம அனுபவிக்கிறதற்கும், பார்ப்பதற்கும், ஈமான் கொள்வதற்கும், அல்லாஹ்வுடைய சான்றுகளை விளங்கிக் கொள்வதற்கும், அவருடைய சக்தியை நாம தெரிந்து கொள்வதற்கும், அதுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறார். அந்த நிறங்களை பத்தி சொல்றார். நிறம்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒண்ணா இருக்குது. அது ஒரு கண் தெரியாத ஒரு நபருக்குலாம் சொல்ல முடியாது. அதுக்கு பச்சை, மஞ்சள், சோப்புலாம் தெரியாது. அது தொட்டு உணரக்கூடிய ஒரு பார்வை இல்லை. அது தொட்டு உணரக்கூடிய பொருளை அவர் சொல்லிடுவாரு. இங்க தேங்காய், மாங்காய் சொல்லிடுவார் தொட்டு பார்த்து. நம்ம சொல்லி கொடுத்துருப்போம், இதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த அடிப்படையில அவர் சொல்ல முடியும். ஆனா அவர் கலரை சொல்ல முடியுமான்னா அவர் சொல்ல முடியாது. அறிஞ்சாதான் சொல்ல முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நமக்கு பார்வையுடைய கண்களை வழங்கியிருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், மனிதர்களே பல்வேறு நிறங்களை பார்க்கிறோம். நம்ம பார்த்தா அந்த நிறத்தினுடைய பேரு பரவலா என்ன புலகம் சொல்ல முடியுமே தவிர கரெக்டா சொல்ல முடியாது. உதாரணமா ஒரு ஜீரகம் நம்ம புலங்குறோம். ஜீரகத்துக்கு நிறம் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி பேரே வைக்கல. ஆக்சுவலா ஜீரகம்னா அது ஒரு சாம்பல் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர அன்றாடம் புலங்குறோம், நிறத்தை நம்ம சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது.
அது லேசான ஒரு மஞ்சள் கலந்திருக்கும், சாம்பல் கலந்திருக்கும், காஞ்ச மாதிரி இருக்கும். சோம்பு கூட சொல்லிடலாம், அது பச்சையா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஜீரகத்துக்கு ஒரு கலர் இருக்குது, சொல்ல முடியாது. இப்படி நம்ம பாக்குறோம், சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கலர்லாம் வேரியேஷன் வச்சிருக்கிறார், நிறைய வெரைட்டி வச்சிருக்கிறார். அதை நம்ம சொல்லும் போது, மேலும் உங்களுக்காக பூமியின் மீது பல்வேறு நிறங்கள் கொண்ட பொருள்களை அப்படின்னு சொல்றார், பொருள்களையும் அவர் படைத்தார். எதுக்கு? நீங்கள் கவனத்தில் கொள்ளும் மக்களுக்கு இது ஒரு சான்றாக திகழ வேண்டும் என்பதற்காக. அதுவும் அல்லாஹ் ஒரு சான்றா சொல்றார் அந்த கலர்களை. நாம ரொம்ப இலகுவா கடந்து போயிட்டு இருக்கோம். சாதாரணமா நம்ம ஒரு சமையல் செய்யறோம், ஏராளமான காய்கறி வாங்குறோம், பழங்கள் வாங்குறோம், உணவுகளுக்காக நிறங்கள் நிறைய இருக்குது. இப்ப நம்ம ஒரு உணவு தயார் பண்றோம்னா அதுக்கு ஒரு கிரேவி தயார் பண்றோம். அதுக்கு பெரும்பாலும் நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்றோம். அதுல 5-6 வகையான பொருள் நம்ம அதுல மிக்ஸ் பண்றோம். பொதுவா கொத்தமல்லி, மல்லின்னு வாங்குவோம். அது புதுசா இருந்தா பச்சை பச்சைன்னு இருக்கும். அதே காய வச்சுட்டா அந்த பச்சைலாம் போயிடும், ப்ரௌனிஷா மாறிடும். அது பழைய மல்லின்னு நம்ம சொல்றோம். அந்த மல்லி அதோட சேர்ந்து ஒரு மஞ்சள் சேர்க்கிறோம், அது ஒரு நிறமா இருக்குது. மஞ்சள் வந்து உடம்புக்கு ஆன்டிபயாட்டிக், எதிர்ப்பு சக்தி உள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சாதாரணமா ஒரு காய்ச்சல் சளி பிடிச்சிருச்சுன்னா எதிர்ப்பு சக்தி இல்லாம தான் அது தொத்திக்கிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிபயாட்டிக் மாத்திரை ஒன்று போடுவோம். அதோட சேர்த்து மத்திரையும் போடுவோம். அந்த ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பு சக்தி உள்ளது. எதிர்ப்பு சக்தி எதுல இருக்குதுன்னா உண்ணக்கூடிய உணவுகள்ல மஞ்சள் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டு வச்சிருக்கோம். ஸோ நம்முடைய உணவுகள்ல மஞ்சள் ஒரு முக்கியமா ஒரு பொருளா இருக்குது. நிறமும் மஞ்சளா இருக்குது. அதற்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மல்லியோட சேர்த்து மஞ்சள் சேர்க்கிறோம். இன்னும் அதுல நம்ம வேற என்ன சிகப்பு வத்தல் சேர்க்கிறோம், நீல வத்தல், குண்டு வத்தல் அப்படின்னு சொல்லி சேர்க்கிறோம். நல்ல மசாலா கலரா வேணும்னா காஷ்மீர் வத்தல் சுருக்கமா இருக்கும், நல்ல ரெட்டிஷா இருக்கும். நேரம் வந்து கிரேவிலாம் பார்த்தா ரெட்டிஷா இருக்கும். அது மாதிரி வேணா சிகப்பை சேர்க்கிறோம். அப்போ அந்த மசாலால எவ்வளவு நேரம் சேர்க்கிறோம் பாருங்க. அதுல சோம்பு, பச்சையா உள்ள சோம்பு சேர்க்கிறோம். நம்ம ஜீரகம், அதில் சொல்ல முடியாத ஜீரகத்தை சேர்க்கிறோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு அரவை வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப அது அதை அரைச்சி மொத்தமா வந்துட்டு என்னவா இருக்குது? அது ஒரு மஞ்சள் சொல்ல முடியாது, ஒரு மசாலா கலர், அவ்வளவுதான். அதுக்கு என்னன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மஞ்சள் கலந்தது, பிரவுன் கலந்தது, சோம்பு பச்சை கலந்தது, வத்தல் சிகப்பு கலந்தது, எல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் அது ஒரு நிறத்தை காட்டும். அதுக்கு பேர் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த சான்றுகள் இருக்குது. இப்படி நம்ம உண்ணக்கூடிய அந்த உணவுகள்லயே அவ்வளவு கலர் கலந்துருக்குது. நாம அதெல்லாம் ரொம்ப கடுகிட மாட்டோம். ஆனா அது அல்ல ஒரு வசனமா வச்சிருக்கிறார், ஏராளமான கலர்களை, நிறங்களை உங்களுக்காக பூமியின் மீது பல்வேறு நிறங்களை கொண்ட பொருள்களை நாம் படைத்திருக்கிறோம் சொல்ற. அப்ப அந்த படைப்பு நோக்கம் என்ன அப்படின்னு நாம வந்து கவனத்துல கொள்ளணும். நம்ம ஆடைகள் அணிகிறோம், எவ்வளவு நிறங்கள் வச்சிருக்கிறோம் பாருங்க. நம்ம இருக்கக்கூடிய ஆடையும் சரி, நம்ம உடுத்திய பழைய ஆடையும் சரி, வரக்கூடிய ஆடையும் சரி, எல்லாமே வெவ்வேறு நிறங்கள். ஆரஞ்சுன்னு சொல்றோம், இதே ஆரஞ்சு தான் போட்டோம்னா அதுல 100 வகை ஆரஞ்சு வச்சிருக்கோம். அதுல நம்ம கழிச்சது சொல்லவா, நம்ம கழிச்சது, கிழிச்சது, புழங்கியது, அதுல பல்வேறு நிறங்கள் இருக்குது. அது மாதிரி நம்ம உடைகள் எடுத்தா இந்த வண்ணங்கள், அதான் மேட்சிங் ப்ளவுஸ் நம்ம பாக்குறோம். ஒரு சாதாரணமா சேலை எடுத்துட்டு ஜாக்கெட்டுக்கு எல்லா கடையும் சுத்துவாங்க. அது மேட்சிங் கொஞ்சம் வித்தியாசம் எடுக்க மாட்டாங்க. அது அவ்வளவு மேட்சிங் வச்சிருப்பான். ஒரு புளுன்னா புள்ள 100 வச்சிருப்பான், 100க்குமே மேட்ச் ஆவாது. ஆவல இன்னொன்னுக்கு போறோம். அப்ப எவ்வளவு வண்ணங்கள் இருக்குது பாருங்க. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் எப்படி தேடி பாக்குறோமே தவிர அல்லாவுடைய படைப்புல இவ்வளவு கலர் இருக்குதா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறது இல்லை. அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துறாரு. கடவுளை பத்தி சாதாரணமா சொல்லல. நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்ம மொபைல் வச்சிருக்கிறோம், அதுல பல வண்ணங்கள் இருக்குது. அதுல நிறைய வீடியோக்கள் பாக்குறோம், அதுல பல வண்ணங்கள் இருக்குது. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருள்களை பாருங்க, எல்லாம் வெவ்வேறு வண்ணங்கள். நம்ம இருக்கக்கூடிய பெயிண்டிங், நம்ம இருக்கக்கூடிய தரை, அந்த ஃப்ளோரை பாருங்க, அந்த மார்பலோ டைல்ஸோ, அது நிறங்கள், அதனுடைய டிசைன்கள் எல்லாமே வெவ்வேறு நிறங்கள் இருக்குது. நம்ம கண்ணுக்கு எதுவுமே இருக்குது அது. ஆனா அதை வந்து நாம என்ன செய்யறது இல்ல, அல்லாவுடைய படை எப்படி பற்றி மெச்சுறதே இல்லை, பாக்குறது இல்லை, கடந்து போயிட்டே இருக்கோம். அது அல்லாஹ் நமக்கு ஒரு வசனமா சொல்றாரு, நான் பல்வேறு நிறங்களை படைச்சிருக்கிறேன். எதுக்கு? உங்களுக்காகத்தான். நீங்க ஈமான் கொள்ளணும், அல்லாவுடைய வல்லமையை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். நம்மளால உருவாக்க முடியுமா கலர்? அப்படி எதுல இருந்து உருவாக்கப்படி சொல்ல முடியுமா நம்மளால? ஒரு சிகப்பு கலர் பாக்குறோம், எவ்வளவு ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடுறோம். ஆப்பிள பாருங்க, ஒரு கலரா இருக்குது. பேரிக்காய் பச்சையா இருக்குது, கொய்யா வெளிர் மஞ்சளா இருக்குது இல்லையா? பலாப்பழம் பாருங்க, வெளியே பச்சையா இருக்கு, உள்ள அறுத்தா மஞ்சளா இருக்குது, பார்த்த உடனே ஒரு கவர்ச்சியா இருக்குது. இப்ப இந்த வெயில் காலத்துல சம்மர்ல பாருங்க, எங்க எல்லாம் தர்பூசணி வச்சிருக்கிறாங்க, அது பச்சை பச்சையேன்னு இருக்குது. அது வரி உள்ளது, வரி இல்லாதது, கலங்குனது, பல விதமான டிசைன்ஸ் இருக்கு. அதுல அதை வெட்டி அதை வச்சானா அது பார்க்கும்போது எனக்கு இருக்குது. நம்மள வெயிலு தாகமா இருக்குது, அந்த ரெட்டிஷு நல்ல ஈரமா இருக்குது, அத ஒரு அட்ராக்ஷன், கவர்ச்சி. அதுவும் எல்லாம் வச்சு ஒவ்வொன்றையும் கவர்ச்சி இருக்குது. கவர்ச்சி இல்லாத ஒண்ணும் கிடையாது. ஒரு காம்பினேஷன் நல்லா பண்ணுவாரு. ஒரு பறவை படைச்சா கூட ஒரு காம்பினேஷன் வச்சிருக்கிறார். ஒரு கிளின்னு பாக்குறோம், கிளி பச்சை பச்சையேன்னு வாழை கொழுந்து மாதிரி இருக்கும். அதுக்குடைய சுண்டு பாருங்க, வாய் நல்ல சிகப்புல இருக்குது. எப்படி பாருங்க அழகு. அது மாதிரி கோழிக்கு பார்க்க முடியுதா? அந்த கலர் வேறையா இருக்குது பாருங்க, சாம்பல் கலர்ல இருக்குது. அந்த கிளி காம்பினேஷன், பச்சைக்கு வந்து அந்த கிளி மூக்கு சிகப்பு வந்து காம்பினேஷன், அதான் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்.
ஒரு பார்த்துட்டு இருக்க சொல்லி சொல்லு நம்மள. அது மாதிரி காம்படிஷன்ல கொடுத்துருக்கிறார். எல்லா பொருளுக்குமே சரி, அந்த படைப்புக்கு மட்டும் கிடையாது. ஒவ்வொரு படைப்பும் பல வண்ணங்கள். மயில பாருங்க, எவ்வளவு நிறங்கள் அப்படி அள்ளி தெளிச்சிருக்கேன்னு சொல்றாரு. எல்லா நிறங்களையும் அள்ளி தெளிச்சிருக்கிற பாராவத்தியம் தான் அவர் நினைக்கிறேன். அப்படிதான் அல்ல பல நிறங்களை வச்சிருக்கிறாரு. பார்த்தோன்னே கவர்ச்சியா வச்சிருக்கிறாரு. அது உண்ணக்கூடிய உணவுகளையும் அது இருக்குதுங்கிற பாக்குறோம். இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல நிறைய ஃப்ரூட்ஸ் பாக்குறோம். வலைதளங்கள்ல பார்க்கக்கூடிய படங்கள் எல்லாமே நம்ம கவர்ச்சியா கொடுத்துருப்பாங்க. ஒரு அன்னாச்சி பழம் வாங்கினா கூட சரி, அது எப்படி காட்டினா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி படங்கள் இருக்கும். எப்படி ஸ்லேஷ் பண்ணி வரிசை அடுக்கி வச்சா நல்லா இருக்குமோ அப்படி படம் காட்டி விற்பனை செய்யப்படுது. அது வெவ்வேறு நிறங்களை கொண்டதா இருக்குதுங்கிறத நம்ம பாக்குறோம். அதை அன்றாடம் நம்ம சாப்பிடுறோம், அனுபவிக்கிறோம். ஆனா அல்லாவுடைய மகத்துவத்தை நம்ம அதை விளங்கிறோம்னா ரொம்ப சொற்பமா இருக்குது. பிஸ்மில்லா சொல்றோம் நினைவு கூறி, ஆனா அதை நம்ம கவனிக்கணுங்கிறத இந்த வசனத்தை பாக்குறோம். உங்களுக்காக நல்லா சொல்றாருல, அந்த நிறங்கள் எதுக்கு படைச்சிருக்கு? உங்களுக்காக தான் படைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம அதை அனுபவிக்கிறோம். ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறோம்னா ஸ்வீட்டா இருக்குது. எல்லா பழம் ஒரே மாதிரி இல்லை. கற்பூரவள்ளி இனிக்கிற மாதிரி வேற பழம் இனிக்காது இல்லையா? செவ்வாழை இருக்கிற மாதிரி ஒரு சத்து உள்ளது வேற ஒன்று இருக்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அப்ப நம்ம சாப்பிடும்போது இனிப்பு இருக்கிறதுக்காக நம்ம அதை மறந்துடுறோம். ஆனா அல்லாஹ் நமக்கு அதை நினைவுபடுத்தும்படி அந்த வசனம் சொல்றாரு. பல நிறங்கள் அதுல இருக்குது அப்படி சொல்றாரு. பல நிறங்களை படைச்சிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் அதை சான்றை பார்ப்பதற்காக, மேலும் உங்களுக்காக பூமியின் மீது பல்வேறு நிறங்கள் கொண்ட பொருள்களையும் அவர் படைத்திருக்கின்றார். கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் மக்களுக்கு இது ஒரு சான்றாகுங்கிறார். கவனத்தில் எடுத்துக்கொண்டாதான் சான்று. அது நம்ம கண்டுக்கிட்டே இல்லைன்னா அதை சான்று நம்ம கவனிக்காம தவறு அர்த்தம். நம்மளே எடுத்துக்கலாம். மனிதர்கள் உருவில் எடுத்துக்கிறோங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நம்ம சாதாரண வெள்ளை கருப்பு புது நிறம் 3 தான் புழங்கிட்டு இருக்கோம். மனிதர்கள் நிறம் என்னன்னா ஃபேரு, பிளாக்கு அல்லது அந்த மாநிலம் அப்படி சொல்றான். ஆனா எல்லாரும் ஒரே மாநிலமா நீங்க பாருங்க, கையை கம்பேர் பண்ணி பாருங்க, நீங்க எவ்வளவு வித்தியாசங்கள் பாருங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தாது. ஒரே மாதிரி சொல்லவே முடியாது. அவ்வளவு டிஃபரன்ஸ் அதுல இருக்குது. அது அப்படி நிறங்கள் அல்ல படைச்சது. அது ஒரு 30 அத்தியாயத்தை வசனமே சொல்றாரு. அல்லாவுடைய அத்தாட்சியில நிறங்கள்னு சொல்றாரு. அந்த பல விஷயம் அடுக்குவாரு. அதுல ஒண்ணு இது வரும். மனிதர்கள் நிறங்களை பற்றி சொல்றாரு. எல்லாமே ஒரே மாதிரி கருப்பு கிடையாது. இந்தியாவில உள்ள கருப்பு நபர்கள் மாதிரி ஆப்பிரிக்க கருப்பு கிடையாது. அது இன்னும் டார்க்னஸா இருக்கும். அப்ப அப்படி எல்லாம் படைச்சிருக்கிறாருன்னா அது எப்படிப்பட்ட மகத்தானவரு, இவ்வளவு சக்தி உள்ளவரு, எவ்வளவு நமக்கு சான்றுகளை காட்டுறாருங்கிறத நாம அதுல என்ன செய்யணும்? கவனத்துல கொள்ளும் போதுதான் நமக்கு என்ன வரும்? கவனத்தில் கொள்ளக்கூடிய மக்களுக்கு தான் நான் சான்றாக திகழ்னு சொல்றேன். அப்ப நம்ம கவனத்துல கொள்ளாம இருப்பது நம்முடைய மிஸ்டேக்கா, தவறா இருக்குது. நாம மற்ற எதை பார்த்தாலும் சரி, யாரை சந்திச்சாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, நிறங்களை நாம என்ன செய்யணும்? அல்லாவுடைய படைப்புங்கிறத நம்ம பார்க்கணும், நிச்சயங்கிறத இந்த வசனத்துல நாம தொடர்ச்சியா அது பிள்ளை விஷயத்தை வச்சு, மேலும் சமுத்திரத்தை உங்களுக்கு பணி செய்வதற்காக அவர் ஆக்கினார் அப்படிங்கிறார். சமுத்திரம்னா கடல். நமக்கு நம்ம வாழக்கூடிய நகரத்திலேயே ஒரு பெரும் கடல் இருக்குது. அதனாலதான் நம்ம சம்மர்லாம் தாக்கு பிடிக்கும். நம்ம இந்த கடற்கரை ஓரமா அந்த நகரம் அமைஞ்சிருக்கிறதுனால பெரும்பாலான சூடுகள் அது எடுத்துருக்குது, கன்வெர்ட் பண்ணுது. அது தண்ணிங்கிறது ஈரமா உள்ளது, குளிர்ந்த நேரம் உள்ளது, ஈஸியா கன்வெர்ட் பண்ணும். அது சூடா இருந்தாலும் குளிரா இருந்தாலும் சரி ஈஸியா ஈர்ப்பு எடுத்துரும். அந்த சூடா அது எடுக்கும்போது நம்ம தாக்கம் நம்ம கம்மியா இருக்கும். ஒரு மரத்துக்கு கீழே போய் நம்ம உட்காரோம் நிழல் கடியில, ஏன் நமக்கு அந்த இது சுகமா இருக்குது? வெயில இருந்து அந்த மரம் கொஞ்சம் சுகமா இருக்கும். அது மாதிரி கடலுக்கு அருகாமையில ஒரு ஆத்துக்கு பக்கம் அது போனோம்னா அதனுடைய வாசனை வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அது ஒரு ஆத்துக்குள்ள ஒரு செடி வளரும். என்னது பாசின்னு சொல்லுவாங்க. அந்த பாசி வளர்ந்து அந்த செடி நம்ம தண்ணி குடிச்சு பார்த்தாலே அந்த பாசின் மனம் மணக்கும். அதுல செடியின் மனம் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி மரத்துக்கு கீழே போற நிழல் மாதிரி ஒரு நகரத்துல கடல் இருக்குதுன்னா அங்க வெயில் வெப்பம் குறைவு. இதே கடல் இல்லாத ஊருடைய டெம்பரேச்சர் எடுத்து பாருங்க. நீங்க இந்த சேலம்னா பாத்தீங்கன்னா ஹையஸ்டா இருக்கும். ஏன்னா அங்க நீர்ப்பரப்பு கிடையாது, இந்த மாதிரியான பெரும்பரப்பு கிடையாது. அங்கெல்லாம் இந்த ஹீட்லயே அதிகமா உள்ளது வேலூர் அப்படி பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா அங்க கடல் கிடையாது. வேலூரோட செல்ல கம்மியா இருக்கு. காரணம் என்ன? இங்க சமுத்திரம் இருக்குது. அந்த சமுத்திரத்தை நமக்கு எதுக்கு படிச்சிருக்கிறாரு? உங்களுக்கு பணி செய்வதற்காகங்கிறார். நமக்கு அதை எவ்வளவு பணி செய்து பாருங்க. அப்படி என்ன நமக்கு மிருதுவான இறைச்சிகளை தருது, உணவுகளை தருது, பல வகையான மீன்களை தருது. இந்த மாதிரி சூடை கன்வெர்ட் பண்ணி நமக்கு குளிர்ந்தா கொஞ்சம் டெம்பரேச்சரை மாற்றி வைக்குது. அப்புறம் கப்பல்களை அதுல மிதக்க செய்யறாரு. தண்ணியில ஆணியை போட்டா தானே செய்யும், எப்படி மிதக்கும்? சின்ன குண்டூசி கூட மிதக்காது அல்ல. ஆனா கப்பலை அப்படி வடிவமைக்க ரெடியா கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு அமைச்சோம்னா அது தாளாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அது அல்லாவுடைய மகத்துவமா இருக்கு, சான்றா இருக்குது. ஒரு குண்டூசி போட்டா தாழ்ந்து போயிடுது, கப்பல் பட தார மாட்டேங்குன்னா விஷயம் இருக்குது இல்லப்போ. அப்ப சான்று தானே அது. அதுக்குதான் அது அல்லா படைச்சேன்னு சொல்றாரு. சமுத்திரத்தை பற்றி சொல்லும்போது, மேலும் சமுத்திரத்தை உங்களுக்கு பணி செய்வதற்காக அவர் ஆக்கினாருங்கிறார். நமக்கு தான் அது பணி செய்யுது. நம்மள நாடு விட்டு நாடு எவ்வளவு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நம்ம பொருள்கள் பாக்குறோம்.
ஏராளமான பொருள் கண்டனா வருது. அதெல்லாம் எதுல வருது? அந்த மாதிரி கப்பல தான் வருது. மனிதர்களால் பல மனிதர்களால் சேர்ந்து தூக்க முடியாத அளவுக்குள்ள கண்டெய்னர், மிஷினரியால் தூக்கக்கூடிய கண்டெய்னர், டன் கணக்குல இருக்கக்கூடிய கண்டெய்னர். அதை டன்கள் அதை மிஷின்ல தான் தூக்கி வைப்பாங்க, மிஷினுக்கு இறக்கி வைக்க முடியாத. திரும்ப லாரில கன்வெர்ட் பண்றதா கூட அது மிஷினை தூக்கி தான் வைப்பாங்க. அது நீங்க இந்த சென்னை துறைமுகம்லாம் அந்த பார்த்தா தெரியும். இந்த ராயபுரம் போற வழியில அந்த பிரிட்ஜ் இருக்கு பாருங்க. நம்ம அந்த பாரிஸ் ஒண்ணு அந்த பீச் ஸ்டேஷன் தாண்டி அந்த பிரிட்ஜ் வரும். அது மேல இருந்து பார்த்தாலே அந்த அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அந்த விஷயங்கள்லாம். கண்டெய்னர்ஸ் துறைமுகத்தில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள், ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்லாம் அங்க அடுக்கி வச்சிருக்கோம். எப்படி அங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு கடத்தப்படுங்கிறத பார்க்கலாம், கொண்டு போகப்படுதுங்கிறத. அதெல்லாம் அங்க கிரெயின் வச்சு தூக்கி தூக்கி வைப்பாங்க. அப்படி கனமான ஒண்ணு, அப்படி பல விதமான கண்டெய்னர், ஒண்ணு ரெண்டு கிடையாது, ஆயிரக்கணக்கான கண்டெய்னர் கப்பல் அடுக்கி வைக்கிறாங்க. அந்த கப்பல் இப்ப எப்படி அது தாங்கும்? அது தண்ணீர் ஒண்ணுமே இல்லாத ஒரு அடிச்சா எரிக்கக்கூடிய தண்ணி, அதுல அந்த கப்பல் மிதக்குது. உள்ள வைக்கக்கூடிய பொருளும் மிதக்குது. நம்மளால அதை நம்ப முடியுதா? அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? முடியல. ஏன்னா அது அல்லாவுடைய சான்றா இருக்கு. நம்ம பாக்குறோம், அது நிகழுது. அப்படி ஆக்கி வச்சிருக்கு. அல்ல சொல்ற அந்த விஷயத்த அதை நம்ம பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ மேலும் சமுத்திரத்தை உங்களுக்கு பணி செய்வதற்காக அவர் ஆக்கினா நம்ம நிறைய நீங்க அனுபவிக்கிறோம். எவ்வளவு அனுபவிக்கிறோம்? எல்லாமே நம்ம உள்நாட்டுல கிடைக்கக்கூடிய பொருள் கிடையாது. நம்ம நாட்டுல கிடைக்கக்கூடிய பொருள் வெளிநாடுகள் ஏற்றுமதி ஆகும். வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய பொருள்கள் நம்ம நாட்டுல இம்போர்ட் ஆகும், இறக்குமதி ஆகும். சாதாரணமா நம்ம இந்த ஜூஸ் வகையெல்லாம் பொடியில் சாப்பிடுறோம், டேங் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாலையும் தயார் செய்யப்படுது. ஆனா அதோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கிறது ஃபாரின் வெளிநாட்டுக்கு வரக்கூடிய ஒண்ணு இருக்குது. இந்த கடந்த நோன்பு காலங்கள் நம்ம நிறைய பயன்படுத்திருக்கோம். அந்த மாதிரி டேங் அப்படிங்கிற பேர்ல அதுல ஆரஞ்சு பிளேவர் இருக்கு, கொய்யா இருக்குது, அதுல அனானாஸ் இருக்குது, அன்னாச்சி இருக்குது. பெரும்பாலும் ஆரஞ்சுக்கு நிறைய சீனி போட தேவை கிடையாது. மற்ற பொருள் நிறைய சீனியை போட்டு கரைக்குங்கிறதுனால பெரும்பாலும் மக்கள் எதை விரும்புவாங்கன்னா அந்த ஆரஞ்சு விரும்புவாங்க. அதோட கலரையும் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு கவர்ச்சியா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவன் எப்படி எங்கேருந்து வருது? இம்போர்ட் செய்யப்படுது. இறக்குமதிக்கு கப்பல் வழியா வருது நம்மளுக்கு. அந்த கப்பல் எதுல வருதுன்னா சமுத்திரத்துல வருது. சமுத்திரம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு? உங்களுக்காக அப்படிங்கிற. அப்ப நாம மகிழ்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்காக நமக்கு இந்த சமுத்திரத்தை பெற்றிருக்கிற சொல்றாரு, ஆக்கினார். அதிலிருந்து மிருதுவான இறைச்சியை நீங்கள் உண்ணுகிறீர்கள் அப்படிங்கிறார். கடல்ல உள்ள இறைச்சி என்ன? அங்க மீன் இறைச்சி. மீன் மட்டும் இல்ல, நமக்கு பேர் சொல்ல தெரியாத உணவுகள் ஏகப்படுத்துக்குது. நம்ம பழகாதனாலும் சாப்பிடாம இருக்கணும். பல வடிவங்கள் இருக்கும், நாம சாப்பிட மாட்டோம். ஏன்னா அது நமக்கு தெரியாது. அப்படி புதுசுன்னு பார்ப்பாங்க. எந்த ஒரு புதிய உணவுமே வேற ஒரு விலங்கு கொடுத்து சாப்பிட்டு அதுக்கு ஒண்ணும் செய்யலைன்னா நாம சாப்பிட்டுக்கலாம். மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா உணவுமே என்ன செய்யறாங்க? ஒரு எலிக்கு ஒரு விருது கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. சாதாரண நம்ம இருக்கிறோம், பல வகையான கீரை நம்ம சாப்பிட்றோம். எல்லாமே பழகின கீரை, முருங்கைக்கீரையா இருக்கட்டும், அரைக்கீரையா இருக்கட்டும், பின்னாங்கண்ணியா இருக்கட்டும், அதாவது பாலாக்கீரையா இருக்கட்டும், என்னென்ன கீரைகள் நம்ம 10 வகையான கீரை நம்ம தெரியும் நம்மளுக்கு, சாப்பிட்றோம். நம்ம காணாத ஒரு கீரை புதுசா பார்க்க வச்சுக்கிங்க, சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னு தெரியணும்னா நம்ம சமைச்சு தின்னு பார்க்க முடியாது. அதை ஏன்னா தின்னு பார்த்து ப்ராப்ளம் வந்தா சரி பண்ண முடியாது. அதனால என்ன செய்வான்? அதை இன்னொரு ஆடு மாடுக்கு நம்ம அதை கொடுப்போம். அதை அந்த ஆடு மாடு தின்னு மறுநாளைக்கு ஒழுங்கா அது கழிஞ்சிச்சுன்னு சொன்னா அது உணவு மனிதனுக்கு ஏற்றதுதான் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அதை அந்த ஆடு மாடு தின்னு அதுக்கு ஏதாவது நோயாய் பட்டுருச்சு அல்லது உயிர் போயிடுச்சுன்னா நாம தீயோட முடிவு பண்ணலாம். அப்படி நமக்கு எல்லாம் அதை வழங்கியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில நமக்கு மிருதுவானன்னு சொல்லக்கூடிய அந்த மீனை பத்தி நம்ம தெரிஞ்ச மீன் வகைகள் நம்ம சாப்பிட்றோம். தெரியாத பல வகையான மீன் இன்னைக்கு நம்ம ஜாகிரபி சேனல்ல, நேஷனல் ஜாகிரபி சேனல்ல பாக்குறோம். அதான் சாப்பிடலாமான்னு அந்த டிசைனை பார்க்க ஒரு விதமா இருக்கும். அதான் அந்த மாதிரி சோதனைக்கு அப்புறம் ஒரு பூனைக்கு அறுத்து போட்டு அதை சாப்பிட வச்சு ஒழுங்கா இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டு வேண்டியதான். கடல் வாழ் பிராணி எதுவுமே நமக்கு என்ன கிடையாது, ஹராம் கிடையாதுன்னு சொல்றாரு. கடல் வாழக்கூடிய எந்த ஒரு பிராணி நமக்கு ஹலால் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு வசனங்களை சொல்றாரு. அந்த அடிப்படையில அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துறாரு மிருதுவான உணவுகளைங்கிறார். எங்க? கடல்ல தான் அது நமக்கு கிடைக்குது. லேசான உப்பு சேர்க்கிறோம். ஒரு மீன் எதா இருந்தாலும் சரி, எந்த மசாலாவுமே தேவையில்லை, லேசான ஒரு உப்பு, அது எங்க? அங்கதான் கிடைக்குது, கடல்ல தான் கிடைக்குது. அதை நம்ம சேர்த்தோம்னா அது சுவைமிக்க ஒரு மீனா உணவா நமக்கு அமைதுங்கிறத சொல்றாரு. நம்ம வாரத்துல எப்படி ஒரு மீன் மிஸ் பண்ண மாட்டோம். நம்முடைய பிரதான உணவு என்ன? நான் 3 தான் முக்கியமா தெரியும். கோழிக்கறி தெரியும், ஆட்டுக்கறி தெரியும், மாட்டுக்கறி தெரியும். அதை விட்டா மீன் தெரியும், கருவாடு தெரியும். நான்வெஜ் இல்லாத உணவே நம்மள்ட்ட இல்லை பெரும்பாலும். வெஜிடேரியன்னாலே கொஞ்சம் மூக்கு சுழிச்ச மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நான்வெஜ்ஜா இருந்தா எக்ஸ்ட்ரா பிளேட் கொஞ்சம் போகும். வெஜிடேரியனா இருந்தா அது கொஞ்சம் அரைவாசி குறைஞ்சிரும். அந்த சுவையை பொறுத்து நம்முடைய உணவுகள்லாம் இருக்குதா இல்லையா? அப்ப அது நமக்கு இன்றியமையாத இருக்குது. எடுத்து இந்த நான்வெஜ்ஜா இருக்குது. அதுல ஒண்ணு மீன். வாரத்துல பல விதமா நம்ம சாப்பிடக்கூடிய நபரா இருக்கிறோம். ஆனா நம்ம அல்லாஹ் அவங்க சொல்றார மிருதுவான இறைச்சின்னு சொல்றார நினைச்சு பாக்குறோமா அப்படின்னா அதெல்லாம் குறைவா தான் இருக்கும். விஷ்ணு சொல்லி சாப்பிடுவோம், அதனுடைய மகத்துவத்தை புரிய மாட்டோம். அது எப்படிலாம் ஒவ்வொரு வகை மீன் இருக்குது,
சில மீன்களுக்கு குறுக்கு முள்ளு மட்டும் இருக்குது, சில மீனுக்கு இந்த வாழை மீன் மாதிரியான மீன்களுக்கு ஏகப்பட்ட முள் இருக்குது. ஆனா அதுல ஸ்வீட் டேஸ்டும் அதிகமா இருக்கும் முள்ளு உள்ளதுல. அப்படி நம்ம பார்த்து விரும்பி சாப்பிடுறோம். அதெல்லாம் அல்ல நமக்கு வளரக்கூடிய ஒண்ணா இருக்குது, சான்றா இருக்குது. கடல் அதுக்குதான் படைச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்ப கடல் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும், நம்மளுக்கு அல்லாவுடைய சான்றுக்கு வரணுங்கிறத இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப சமுத்திரத்தை உங்களுக்கு பணி செய்வதற்காக அவர் ஆக்கினார், அதிலிருந்து மிருதுவான இறைச்சியை நீங்கள் உண்ணுகிறீர்கள் அப்படிங்கிற கேரண்டியை சொல்றார். மேலும் நீங்கள் அணிந்து கொள்ளும் ஆபரணங்களை அதிலிருந்து எடுத்துக்கொள்கின்றீர்கள் அப்படிங்கிறார். இன்னும் அதுல இந்த சிப்பி முத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான நிறைய சங்கு, சிப்பி, முத்து, இப்படி நிறைய விஷயங்கள் அதுல உள்ள இருக்கு. நாம அந்த ஆபரணங்கள்லாம் அணியலாம் கூட அணியக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா உயர்வான விலைகள் அது இருக்குது. உதாரணமா எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்காதுல்ல, ஒருத்தர் கலாச்சாரம் இருப்பாங்க. அந்த கலாச்சார அடிப்படையில நம்முடைய அந்த இது இல்ல. ஆனா பெரும்பாலும் அத விலை உயர்ந்த ஒரு பொருளா இருக்கிறத பாக்குறோம். அந்த ஆள்கடல கிடைக்கக்கூடிய ஒண்ணா இருக்குது. அந்த முத்துக்கள் விலை உயர்ந்தா இருக்குது. அந்த மாதிரியான முத்துக்களும் சரி, வெவ்வேறு சங்குகளும் சரி, வெவ்வேறு ஆசிரியர்கள்லாம் பாக்குறோம். நிறைய பாசியில் நிறைய தொங்கிட்டு இருப்பாங்க சங்குல, முத்துக்கள்ல என்னென்னமோ டிசைனிங் இருக்கும். அது அணியக்கூடிய மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் நம்ம பாக்குறோம். நாம தான் சங்கு அணியல. நம்ம அணிஞ்சா நம்மள அது ஒரு மாதிரி பாப்பா நம்ம நினைக்கிறோம். அது நம்ம பழகல. ஒருத்தர் அதாவது எல்லாருமே போட்டா தானே அந்த அது அது ஒரு கலாச்சாரம் பார்ப்போம். யாருமே செய்யாது செஞ்சா ஒரு சிரிக்கக்கூடிய நிலைமை வரும். அதாவது ஒரு காட்டுக்கு நம்ம போறோம் வச்சுக்கலாம். காட்டுக்கு போன அன்னைக்கு நம்ம பேண்ட் ஷர்ட்டை போட்டு போயிருப்போம், ட்ரெஸ்ஸை போட்டு போவோம். நம்மளை பார்த்து அவன் சிரிப்பான். ஏன்னா அவங்க நிர்வாணமா இருக்கான்ல, எதுவும் இல்லாம இருக்கான்ல, அவனுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவங்க எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனா ஃபேக்ட் எது, ஆடையை போடுறதுதான் சரி. அது மாதிரியான நிலைமை, அந்த மாதிரியான ஒரு ஆபரணங்கள் அணியக்கூடிய விஷயங்களை அந்த அடிப்படையில அந்த ஆபரணத்தை எல்லாம் சொல்றோம். ஏராளமான ஆபரணம் இருக்குது, அது நீங்க அணிகிறீங்க. எங்கேயும் அணிகிறீங்க, அதெல்லாம் தரையில கிடைக்காது. அது வந்து அங்க வாழக்கூடிய ஒன்னாத்தான் இருக்கும், அங்கேயே உருவாகக்கூடிய ஒண்ணா இருக்கும். நிறைய சங்குகள் நம்ம பாக்குறோம், சின்னது பெருசுன்னு. சங்கு ஊர்ந்து போறத பாக்குறப்போ ரேர். இப்ப வந்து பார்க்க முடியுது. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாலாம் அதெல்லாம் பாக்குறது ரேரா இருக்கும். சங்குன்னு கிடக்கும். போனா அந்த மண்ணை கிண்டுனா நிறைய வெள்ளை கலர் ஆகும். அப்படி அமுக்குன்னா கொசுக்குன்னு சுட்டினா மாதிரி உடைஞ்சிரும் இல்லையா. அந்த சிப்பி சங்கெல்லாம் உயிருள்ள ஒண்ணு. அது உள்ள உயிர் நத்த மாதிரியான ஒரு பொருள். அது ஆக்சுவலா அதெல்லாம் இறந்து கூட கிடக்குது, அவ்வளவுதான். அதை வேற பயன்பாடுக்கு மக்கள் பயன்படுத்துறாங்க. அப்ப அது மாதிரியான உயிர்கள் தரையில உள்ள கிடக்கும் பொழுது அது இன்னும் அதிகமா அந்த கடல் இருக்குது. அதான் நம்முடைய ஆபரணங்கள் இருக்குதுங்கிறத நமக்கு நினைவுபடுத்துறாரு. மேலும் நீங்கள் அணிந்து கொள்ளும் ஆபரணங்களை அதிலிருந்து எடுத்துக் கொள்கின்றீர்கள். மேலும் அவருடைய அற்கொடைகளை நீங்கள் தேடுவதால் உங்களுடைய வணிக பயன்களுக்காக கப்பல்கள் அதனை சுற்றி வருவதை நீங்கள் காண்கின்றீர்கள் அப்படிங்கிறார். நம்முடைய வணிக இப்ப சொன்னோம்ல, அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதெல்லாம் வணிக பயன்களுக்காக உள்ள விஷயங்கள். அத அல்ல சொல்லும் போது உங்களுடைய வணிக பயன்கள் கப்பல்கள் அதனை சுற்றி, அதனை தான் எது கடலை சுற்றி வருவது நீங்க காண்கிறீங்கன்னு சொல்றாரு. கடலுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதுல அறிவியல் ஒண்ணு சொல்றாரு, அது சுத்தி தான் இருக்குங்கிறார். எப்படி நமக்கு ஒரு பழங்காலத்துல இந்த பூமி எப்படி நமக்கு தெரியாது, அது சுற்றித்தான் இருக்குதுங்கிறத நம்ம இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிறோம். சூரியனுடைய உதயம், அதனுடைய அஸ்தமனம், அவருடைய வெயில், அவருடைய நிழல், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு திசையில இருந்து மாறுறதை பார்க்கிறோம். கிழக்கு ஓகி ஓகி அப்படியே மாறி மாறி இந்த பக்கம் கிழக்கத்தான் உதிக்கும். கிழக்கே ஒரே திசையில உதிக்குதானே இல்ல, அப்படியே மாற்றமா வரும். ஆனால் நேரங்கள், சமயங்கள், அதனுடைய உச்சி எல்லாமே மாற்றம் இருக்கிறத பாக்குறோம். வச்சு நாம ஒரு காலத்துக்கு அதை வந்தோம் சொன்ன அன்னைக்கு நம்ம நினைச்சு அதை கண்டுபிடிச்சிருவோம். அப்ப இப்படித்தான் இந்த பூமி இருக்குது அப்படிங்கிறத இதெல்லாம் கண்டுபிடிக்க நம்மளோட அதனுடைய பல வருஷங்கள் நமக்கு அது ஆகுது. ஆனா அல்லாஹ் ஒரு வார்த்தையில சொல்றாரு, அந்த கப்பல்கள் எப்படி இயங்குதுன்னா உங்களை சுற்றின்னு சொல்றாரு. நீங்க சுற்றிங்கிற வார்த்தை அங்க எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு. உங்களுடைய வணிக பலன்களுக்காக கப்பல்கள் அதனை சுற்றி வருவதை நீங்கள் காட்டுகிறீர்கள் அப்படின்னு. அப்ப கப்பல்ங்கிறது இங்கேருந்து அங்க போகுது, அங்கேருந்து போகுதுன்னா அது வெகு தொலைவில் நீல மட்டத்துல இல்ல, அது சுற்றி தான் வருது. பூமிங்கிறது சுத்தி தான் இருக்குது, அது சுழற்சியில இருக்குது. அந்த சுழற்சியில உள்ளதான் தண்ணி இருக்குது. தனி தனியா இல்ல, எல்லாமே பூமி. அதாவது கடலின் ஆழம் பாக்குறோம்னா கடலுக்குள்ள மேல தண்ணி இருக்குது, கீழே தொட்டு பாக்குறது ஆழமா இருக்க தரை எது, அதுவும் பூமி தான். பூமியில நாம வந்து முக்காவாசி அது தண்ணீரால சூழப்பட்டு கடல் இருக்குது. நாம நிலத்துல ஒரு காவாசி தான் இருக்கிறோம் அப்படிங்கறதையும் நாம அறிஞ்சு வச்சுக்கிறோம். அந்த அடிப்படையில பாக்குறீங்கிறது சொல்றாரு. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு இல்ல, நன்றியுடன் இருக்கும் பொருட்டு இதெல்லாம் ஏன் படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, நீங்க அல்லாஹ்வுக்கு வந்து நன்றியா இருக்கணும் தான். நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை கொடுத்திருக்கிறாரு, நன்றியா இருங்க. நிறைய உணவுகளை நிறங்களா கொடுத்திருக்கிறாரு, அதை சாப்பிடுறோம், நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், நன்றியா இருங்க. நிறைய சான்றுகள் அவங்களுக்கு அயல்நாடுகள்ல இங்க கிடைக்காத போல் அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேர்க்கிறாரு, அதுக்கு நீங்க நன்றியா இருங்க.
இப்படி எல்லாம் பல விதமா அறிவியலாளர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நன்றியா இருங்க. ஒரு வசனம் சின்னதா தான் இருக்குது, அல்ல ஆழ்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத நமக்கு பார்க்கணும். ஆக நமக்கு அல்லாஹ் கடைசியா சொல்லி முடிக்கிறதுன்னா, நீங்க தேங்க்ஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க. அப்ப தேங்க்ஸ் எப்படி சொல்றதுன்னா, அல்லாஹ் நினைவு கூறுது, அல்லாஹ் புகழுது, அல்லாஹ் என்ன தந்திருக்கிறார் நமக்கு, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ் நம்ம ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ். நீங்க நல்ல உணவு சாப்பிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். நாளை தேவைக்கு உணவு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்குமே அல்லாஹ் புகழ்வதுதான். அதான் நன்றி செலுத்துவது. நல்ல வியாபாரம் நடந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். கடையில லாஸ்ட்ல பாக்குறோம், டேலி டோட்டல் பாக்குறோம், சிறப்பா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தை சொல்றோம், நன்றி சொல்றோம். ஒரு வியாபாரம் தொடங்க போறோம், அங்க உள்ள நுழைய போறோம், மாஷா அல்லாஹ் சொல்றோம். மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்லி நம்ம உள்ள நுழையிறத பாக்குறோம். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம தேங்க்ஸ் சொல்றோம். அது இன்னும் சிறப்பு. அது அந்த தோட்டக்காரனுடைய கதையை சொல்லும்போது சொல்றாரு இல்லையா, அதுல நாம நுழையும் பொழுதே சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுல நுழையும் போதே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்லியிருக்கணும். அது சொல்லாத நுழைவு தான் நம்ம நஷ்டத்தை அடைஞ்சோம் அப்படிங்கிறத அந்த வசனத்துல பாக்குறோம். அப்ப நமக்கு ஒரு விஷயம் நடக்க போது நிகழ போதுனாலே அட்வான்ஸா நம்ம அதை சொல்றது இன்னும் சிறப்பு. அது ஆக நமக்கு எப்பவுமே அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு வேலை, வாழ்க்கை சிக்கல் எல்லாம் போகுது, எந்த மன கஷ்டமே இல்ல, யாரும் நமக்கு தொந்தரவு இல்ல, யாரும் நமக்கு தொந்தரவு பண்ணல, நாம எந்த துன்பம் நமக்கு இல்ல, எந்த வலியும் வேதனையும் இல்ல, எந்த வியாதியும் இல்ல, நல்லா இருக்கிறோம். அப்ப ஒண்ணு ஒண்ணுக்கு நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லையா, பார்த்துப்பா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்கள் தான் அவரை புரிஞ்சு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கை முழுக்க நம்ம அதை சுழற்சியா சொல்லிட்டே இருக்கிறது தான் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வது. இதை சொல்லிட்டு இருந்தாலே நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ் நமக்கு நிறைய நம்ம கத்துக் கொடுப்பாரு, மேல் நன்றி செய்ய வைப்பாரு, அவர் நமக்கு நிறைய வழங்கவும் செய்வார் அப்படின்னு நம்ம வெவ்வேறு வசனங்களை 14வது அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்திலையும் பாக்குறோம். அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய சான்றுகளை நம்ம அலட்சியமா கருதாம, அலட்சியமே என்ன இந்த கண்டுக்கிடாம இருக்காத விட எந்த ஒன்னையுமே அல்லாஹ்வுடைய பார்வையில பார்க்கக்கூடிய மக்களா இருக்கணுங்கிறத இந்த வசனத்துல புரிஞ்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை நம்ம எந்த அளவுக்கு டீப்பா புரிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம படிப்பினை பெற்று நல்ல பாதையில நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்யணும்னு சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். வார்த்தையின் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்